ரைட்டு சார், இப்படி மூலதனம் இருக்கிறதுனா இதில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு தாறுமாறாக ஏறுது இறங்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் மூலதனம் பண்ணால் அதுலேயும் யோசனை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து நிறுவனங்களுக்கு இப்போ ஒரு ஐபிஓ வந்ததுக்காக நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய ஐபிஓக்கள் வந்துட்டு தான் இருக்குது. இதில் மெயின் போர்டு ஐபிஓ இருக்குது. மெயின் போர்டு ஐபிஓவே இந்த லெவலில் இருக்குது. இன்னும் எஸ்எம்இ அது ஒன்றும் சொல்லவே வேண்டாம். இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் ஒட்டுமொத்த உள்நாட்டு முதலீட்டாளர்களின் முதலீடு லாபமே கொடுத்துட்டு இருக்கணும். தொடர்ந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னுடைய பங்களிப்பு அதிகரித்து இருக்கணும். நியூஸ் பேசிஸில் எந்த பங்குகள் ஏறினாலும் other than technical, other than indicators or waves or patterns, உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க. அதெல்லாம் எந்த வேகத்தில் ஏறினாலும் திரும்பி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பைபேக் பண்ணினா அதுலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது. பைபேக்கில் வந்து அந்த நிறுவன முதலீட்டாளர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று ஒரு கருத்து, இது ஓஎஃப்எஸ். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அவங்க கலந்துப்பாங்கிறதும் ஒரு நியூஸ். அப்போ அவங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இத்தனை 1000 கோடிக்கு வாங்குறது இல்லை இத்தனை ஷேர்ஸ் வாங்கணும்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க இல்லையா. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ்கபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கம். நீரின்றி அமையாது உலகு, நிதியின்றி அமையாது வாழ்வு. கையில பணம் இருந்தாலே ஒரு தெம்பு தான் சார். பணமும் வேணும், எல்லா விஷயங்களும் இருக்கிற போது அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுக்குங்கிறது நமக்கு ஒரு திறமை வேணும். அதை எப்படி போய் மூலதனம் செய்யறதுங்கிறதுக்கான சில யுக்திகள் தெரிஞ்சிருக்கணும். பணம் பணமாக இருப்பதை விட ஒரு முதலீடா இருந்து அதை கூடி கிடைக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் அவுட்புட் நமக்கு எதிர்காலத்துல இன்ஃப்ளேஷனை விட ஒரு 2% அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய முதலீடு இருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன்ல இப்படி பண்ணினாக்கா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதனுடைய இன்ஃப்ளேஷனுடைய தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி அதுல இருந்து ஒரு 2% இருக்கிற மாதிரி நம்மளுடைய மூலதனம் இருக்கணும். ரைட்டு சார், இப்படி மூலதனம் இருக்கிறதுனா இதுல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு தாறுமாறாக ஏறுது இறங்குது. ஸ்டாக் மார்க்கெட்ல மூலதனம் பண்ணா அதுலேயும் யோசனை பண்ணுங்கன்னு சொல்றீங்க. என்ன சார் இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்கிறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கறது. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கிளைமேட் இஸ் நாட் ஃபேவர் டு இன்வெஸ்டர்ஸ். 2008க்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்ல ஒரு பலன் இருக்கு. அன்று இருந்ததுங்கிறதுனால இன்றைக்கு எதிர்பார்ப்பது என்பது எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கும் என்பது நமக்கு சற்று யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல பாருங்களேன், உங்களுக்கு நீங்களே நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். ஐபிஓ வந்தது, நிறைய பிரபலமான ஐபிஓக்கெல்லாம் வந்தது. இப்போ பிரபலமான ஐபிஓலாம் வந்து அந்த லிஸ்டிங் கைன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த லாகின் பீரியட் முடிஞ்ச உடனே சரன்னு நீங்க எதை வேணாலும் பாருங்க. ஒரு எல்ஐசி ஹவுசிங்கா இருக்கட்டும், ஒரு என்எஸ்டிஎல் எடுத்துக்கோங்க, பஜாஜ் ஹவுசிங்கா இருக்கட்டும், ஓலா இருக்கட்டும், நிறைய எத்தனை ஐபிஓ வந்திருக்கு. ஹிண்டாய் வந்தது, எல்லாமே வந்தது. பார்த்தீங்களா, ஏதாவது தாண்டி மேலே போயிருக்கா? அதுக்கான ஓரளவுக்கு காம்பவுண்டோட ஆனுவல் growth ரேட்டிங் அந்த 1 இயருக்கு உண்டான பலன் கிடைச்சிருக்கா? இல்லையே. அப்போ இது மாதிரி இதில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை போட்டுட்டு நம்ம என்னத்தை பண்ணுறது? அப்போ முதலீடுக்கான உரிய நேரம் ஒன்றும் நமக்கு காலம் நிர்ணயம் செய்யவில்லை என்று தான் நாம் நினச்சிக்கணும். நான் வந்து நிறுவனங்களுக்கு இப்போ ஒரு ஐபிஓ வந்ததுக்காக நான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய ஐபிஓக்கள் வந்துட்டு தான் இருக்கு. இதில் மெயின் போர்டு ஐபிஓ இருக்கு. மெயின் போர்டு ஐபிஓவே இந்த லெவலில் இருக்கு. இன்னும் எஸ்எம்இ அது ஒன்றும் சொல்லவே வேண்டாம். பெரிய பலன்கள் ஒன்றும் ஐபிஓவில் எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கல, ஒரு நிப்டியும் கொடுக்கல. ஆனால் சில ஸ்டாக்குகள் வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்த பலனை விட அதிகமாக கொடுத்துருக்கு. அப்படி பார்க்குற போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். தங்கம் ஏறி இருக்கு. அப்போ தங்கம் ஏறின போது தங்கம் சம்பந்தப்பட்ட தங்கம் அடமானம் வைக்கக்கூடிய நிறுவனங்கள், அது மூலம் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் நல்ல 30% 40% ஏறி தான் கொடுத்துருக்கு. பட் இண்டெக்ஸ் ஓரியன்டேடு பெருசா நமக்கு கொடுக்கல. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுக்கறத விட ஒரு தனிப்பட்ட பங்குகளும் கொடுத்துருக்கு. அது அதனுடைய செய்திகள், அதனுடைய ஆதரவான சப்போர்ட்டான நியூஸ், அந்த நிறுவனத்தினுடைய ஸ்டாக் ஸ்பிளிட்டு, பைபேக்கு, இத்தனையெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்புறம் இப்போ சமீப காலத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரபலமாக இது ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். ஒரு நிறுவனத்து பேரை சொல்லி சரி இவன் பைபேக் பண்ணுறான், சரி பண்ணட்டும். பைபேக் பண்ணினா
அதுலயும் ரெண்டு விஷயம் இருக்கு. பைபேக்ல அந்த நிறுவன முதலீட்டாளர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று ஒரு கருத்து, இது OFS. இன்னொரு இது பாத்தீங்கன்னா அவங்க கலந்துப்பாங்கிறதும் ஒரு நியூஸ். அப்ப அவங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, இத்தனை 1000 கோடிக்கு வாங்குறது இல்ல இத்தனை ஷேர்ஸ் வாங்கணும்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க இல்லையா. இப்போ ஓவராலா இருக்கக்கூடிய ஷேர்ஸ்ல உங்கள்கிட்ட இருக்கிறதுல 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 1 2 தானே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப நிறைய அது மாதிரி கேட்கறாங்க எங்கிட்ட தொலைபேசி மூலம். என்ன கேட்கறாங்கன்னா, சார் இந்த மாதிரி பைபேக் சொல்லியிருக்கு, இந்த நிறுவனம் சொல்லியிருக்கு, நம்ம இதை வாங்கினா எனக்கு லாபம் தானே சார், பட் நீங்க வாங்குற போது இப்படி ஏறி அந்த ஸ்டாக்கை ஏற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நிர்ணயிக்கப்பட்ட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன உண்டோ அதுதானே சொல்லுவாங்க. இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கிறது உண்டு. அதாவது சந்தை என்பதில் நிறைய விஷயங்கள் காரணிகள் பார்க்க வேண்டியிருக்கு. வெறும் குளோபல் ஈவெண்ட்ஸ், டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ், மேக்ரோ மைக்ரோ இல்லாம அந்த நிறுவனத்தில் அவ்வப்பொழுது வரக்கூடிய அறிவிப்புகள், அதனுடைய ஆர்டர்ஸ். இன்னொரு சில நிறுவன பங்குகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் 10% ஏறும், ஒரு 2 நாளைக்கு ஏறும். நாம ஒண்ணு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பங்குகளை போய் மெதுவா நாம ஏதிதான் ஏறிக்கிட்டு இருக்கேன்னு வாங்குவோம். அப்போ அதனுடைய அலை ஓய்ந்து விடும். நியூஸ் பேசிஸ்ல எந்த பங்குகள் ஏறினாலும் other than technical, other than indicators or waves or patterns, உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க, அதெல்லாம் எந்த வேகத்தில் ஏறினாலும் திரும்பி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றாங்க, மெர்ஜர் பண்றாங்க, டிமெர்ஜர் பண்றாங்க. அதுக்காக போயிட்டு ஓடி பிடிச்சு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது. டோன்ட் கேட்ச் அந்த ரன்னிங் பஸ். இதெல்லாம் பங்குச்சந்தையில எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடியது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் டிவிடெண்ட் தரான்னு வாங்கினேன் அப்படிமா. டிவிடெண்ட் தரது வாங்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு சில நேர காலங்கள் இருக்கு. இந்த ரெக்கார்ட் டேட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அங்கே எல்லாம் நம்ம பெரியவங்கெல்லாம் அங்கே எல்லாம் வேலையை பார்த்துக்குவாங்க. அப்போ நீங்கள் அதிக விலையில தானே கொடுத்து வாங்க முடியும். ஒரு செய்தி நமக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. அதுக்காக இதெல்லாம் ஒரு நடைமுறைக்காக சொல்றீங்களா? நடைமுறை சித்தாந்தத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்போ கடந்த மார்ச் மாசத்துல பார்த்து முடிந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் ஒட்டுமொத்த உள்நாட்டு முதலீட்டாளர்களின் முதலீடு முந்தைய காலாண்டை விட 0.4% அதிகரித்து உள்ளது. அப்போ என்ன, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வித்துக்கிட்டு இருந்தாலும் வாங்குறாங்க. அதிகரிச்சனால தானே பேலன்ஸ் பண்ண முடியாது. இதில் உள்நாட்டு நிறுவனங்கள் பங்கு 0.58% உயர்ந்து 19.3% உள்ளது. அதே மாதிரி தனிநபர் முதலீட்டாளர்கள் நேரடி பங்களிப்பில் 0.20% அதிகரித்து உள்ளது. அப்போ இதெல்லாம் சந்தையை ஏறவும் விட மாட்டோம், இறங்கவும் விட மாட்டோம், அப்படியே ஸ்டேபிள் பண்றதுக்கு தான் இது இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் SIP, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் டூயிங் தேர் ஜாப்ஸ். மார்க்கெட்ல எதை விற்கிறாங்க எதை வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதற்கு நேர்மாறா பாத்தீங்கன்னாக்கா FBIக்களின் பங்களிப்பு இந்த காலாண்டில் 0.90% குறைஞ்சிருக்கு. இது கடந்த 16 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைந்த நிலையை எட்டியுள்ளதுன்னு ஒரு செய்தி படிச்சோம். அப்ப வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிதித்துறையில் அதிக முதலீடு செய்திருந்தாலும் இந்த காலாண்டில் அந்த அளவை சற்றே குறைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான டயத்துல இவங்க விற்கிறாங்க, அவங்க வாங்குறாங்க, எதை வாங்குறாங்க எதை விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியறதில்லை. அப்போ உள்நாட்டு நிறுவனங்களை பொறுத்தவரை நிதித்துறையில் அவர்களின் முதலீடு குறைவாக இருந்தாலும் அந்த இடைவெளி தற்போது குறைஞ்சிட்டு இருக்கு, கேப் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நுகர்வோர் அத்தியாவசிய பொருட்கள் துறையிலேயே அவர்கள் அதிக முதலீடு செய்ததற்காக டேட்டா அப்படி கொடுத்திருக்காங்கன்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் சார் ஃபாரினர்ஸ் அண்டு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இவங்களுடைய பங்களிப்புல தான் இப்போ சந்தை போய்கிட்டு இருக்கு. எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால குறுகிய காலத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறீங்களா, நல்ல அடிப்படையான பங்குகள் ஒரு 5 பங்கு. இப்போ நான் ஒரு சின்னதாக டிப்ஸ் தரேன், உங்களுக்கு பயனுள்ள இருக்கட்டும். ஒரு 5 பங்குகளை தேர்ந்தெடுக்கும். அந்த 5 பங்குகள் நம்ம எப்படி ஃபண்டமெண்டலுக்குலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த நிறுவனம் இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது, டெப்ட் இருக்கக்கூடாது, தொடர்ந்து லாபமே கொடுத்துட்டு இருக்கணும், தொடர்ந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னுடைய பங்களிப்பு அதிகரித்து இருக்கணும், அப்ப CAGR-ம் அதிகரிச்சிருக்கணும், நல்ல டிவிடெண்ட் கொடுக்கணும். இப்படி ஒரு 5 பங்கு எடுக்கலாம். எடுத்து அதை போட்டு வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர், ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பொசிஷனல் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லலாம். ஸ்விங் ட்ரேடிங்னா அதுக்கு ஒரு தனி. இப்போ இது ஷார்ட் டைமுக்கு ஒரு மாசம் 2 மாசம் சரி இது மாதிரி ஏறும்போது அதுக்கு உரிய நேரத்தில் அந்த பர்சன்டேஜ் எப்போ பாட்டம் இருக்குன்னு பாருங்க அந்த ஸ்டாக்கை, அதை போய் வாங்கி அதை சேவ் பண்ணி வச்சு அதுல நம்ம லாபம் பார்க்கணும். தொலைதூர பிரயாணத்துக்கு லாங் டேர்ம் அப்படிங்கிறது மோர் தென் 5
பேர்ஸ்க்கெல்லாம் இப்போ பங்குகள்லாம் போய் முதலீடு செய்வது என்பது சற்று யோசனைக்குரிய நேரம் தான். பங்கு சந்தை இறங்கியும் நமக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது, பங்கு சந்தை ஏறும் பொழுது நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி லாப பதிவு செய்யறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது. இதுக்கு தான் நம்ம சொல்றது பை அட் லோ செல் அட் ஹை. இப்போ பை அட் லோனா என்ன? தட் இஸ் ஓவர் சோல்டு. செல் அட் ஹைனா என்ன? தட் இஸ் ஓவர் பாட். அதை நம்ம அசஸ் பண்ணிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னாக்கா நமக்கு பலனளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.